ஷேய், நீ எப்போ பேசுகிற சூரியன்? அண்ணன் நீதி அரசருக்கு முன்னாடி பின்னாடி நின்று கணக்கு போடுதப்பா. தப்பு செஞ்சவனை பூராமே என்னுடைய கண்ணில் காட்டிடுறப்பா சூரியன். காலட்டயம் காலட்டயம். உலக நாடு போகிறேன், உலக நாடு வாரேன். அந்த காசில் 3 நதியாக போய் பாவத்தை செஞ்சு பாவத்தை நான் கழிக்கமுங்க. இவன் பாவத்தை செஞ்சுட்டு இவனுக்கு வீட்டில் போய் மல்லாக்கையா படுக்க விட்ற. அவன் செஞ்ச பாவம், எழுத்தால் எழுதின பாவம், பூமியை பாழாக்கின பாவம், மலைகளை உடைச்ச பாவம், 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்கறது பாவம். புரியுதா? 2ஆம் நம்பர் சாப்பாடு உணவுகளை பூரா பாழாக்கின பாவம், பூமியை மண்ணை அழித்த பாவம். அனைத்தும் இந்த மானிட பாவத்தை செஞ்சு வச்சுருக்கான். அந்த பாவம் பூரா அவனுக்கு தான் பிடிக்கணும். அவனே இந்த செம்மத்தில் அனுபவித்து போகணும். அந்த காய்ச்சல், அந்த நோய், அந்த சாட்டையில் எனக்கு கொடுத்துருக்காரு. அந்த சாட்டையிலே வீசிடுறா அப்படின்ட்டார். அந்த காய்ச்சல் வரையில் அவன் உடம்பு அழுகும். கெமிக்கலாக சாப்பிட்டு வச்சுருக்கான்ல, கெமிக்கல் சாப்பாடு. இயற்கை சாப்பாடு கடவுள் கொடுத்தார். செயற்கை சாப்பாடில் ஒரு பேப்பரை வச்சு விளையாடுதான் அரசியல்வாதி. உலக நாடு விளையாடுதான். அந்த காய்ச்சல் அப்படியே ஈரக்கொலை தான் முதல் அழுகும். அடுத்தாப்பில் அவன் கண் அழுகும். 2ம் அழுகுன உடனே தடவுவான். தடவ விடுவார் ஆணும் பெண்ணும். அவர் தடவ விடுவார், நான் அந்த காய்ச்சலை விட்டுருவேன். இப்போ அந்த காய்ச்சல், இப்போ காசி, இப்போ பூரா பாவத்தை செஞ்சு நதியில் உட்காந்து குளிக்கா, அதில் பூரா காய்ச்சலை ஏற்றிட்டேன்ப்பா. செஞ்ச பாவம் அனுபவிச்சு போகணும். மானிட பேக. புரியுதா? கடவுளை நினைக்கலை, கடவுளை கணக்கு போட்ட கணக்கு எடுக்கலை. கடவுள் கைலாசத்திலேருந்து விட்ட கணக்கு எடுக்காமல் இருந்த காரணத்தினால அனைத்தும் எழுத்தால் பாவம் செஞ்சதை அனுபவிச்சுத்தான் போகணும். அதுக்கு தான் சாட்டை. ஒரு சாட்டாடி தமிழ்நாடு முழுவதும் வீசினோம்னா அனைத்தும் பாவம் பூரா செஞ்சவனுக்கு பூரா தீயாக பிடிக்கும். அந்த பாவம் திருப்பி அவனுக்கு, பெண்ணுக்கு பெண்ணு, ஆணுக்கு ஆண், பிறந்திருக்க ஜென்ரேஷன் வரைக்கும். இதான் கணக்கு போட்டாச்சுப்பா. கணக்கு போட்டாச்சு. எனக்கு பூரா எல்லா நாட்டிலையும் வெளிச்சத்தை கொடு. எல்லா நாடும் எனக்கு தெரியும். புரியுதா? எல்லா நாடும். டெல்லியில் இப்போ ஒரு குழுக்கு குளிக்க விடுவேன். அரசியல்வாதி முட்டி மோதுவான். தமிழ்நாட்டில் சீக்கிரமாக மோதுவான். அவன் யார்கிட்ட விளையாட தெரியாமல் விளையாடுதான். மந்திரவாதிகிட்ட கேட்பான், சாமியார் பேர்கிட்ட கேட்பான், முக்காடு தொப்பி தாடிகிட்ட கேட்பான். இப்படியே கேட்டு உட்காந்து சென்னையில் நடத்தி கொண்டே இருக்கான். அது ஒரே வீச்சு சாட்டேட்டை சோழி முடிச்சிடுவோம்ப்பா. முக்கால் சத்தியம்ப்பா.